தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். மார்பக புற்றுநோய் குறித்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று உலகம் முழுவதும் மார்பக புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அண்மை காலங்களில் புற்றுநோய்க்கு விழிப்புணர்வுக்கான முக்கியத்துவம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. அதற்கு காரணம் உலகம் முழுவதும் புற்றுநோயால் பாதிக்கக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. 2022ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு தரவுகளின்படி கிட்டத்தட்ட 2022 மட்டும் உலகம் முழுவதும் 23 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதில் 6,30,000 பேர் சிகிச்சை பலனளிக்காமல் மரணித்துள்ளனர். இந்தியா தான் உலகத்திலேயே அதிக புற்றுநோயாளிகளை கொண்ட நாடாக உருவாகிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒரு தரவுகளின்படி இந்தியாவில் 10ல் ஒருத்தருக்கு புற்றுநோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியதாக தகவல்கள் நமக்கு தெரிகின்றன. குறிப்பாக இந்த மார்பக புற்றுநோய் இந்திய பெண்களிடையே பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. 16 வினாடிகளுக்கு ஒரு முறை ஒரு இந்திய பெண் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் புற்றுநோய் குறித்த பல்வேறு விளக்கங்களை பெறுவதற்கும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் நம்ம தொடர்கிறோம். இந்த நேரலை நிகழ்ச்சியில் புற்றுநோய் குறித்த பல்வேறு விளக்கங்களை நமக்கு வழங்குவதற்காக அப்பல்லோ ஹாஸ்பிட்டலினுடைய மார்பக புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் ashareddy நம்மோடு இணைந்துள்ளார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாகவும் நீங்கள் அழைத்து உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களையும் விளக்கங்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம். முதல்ல மேடம், நான் ஏற்கனவே என்னுடைய இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்தியாவில் தான் அதிக அளவில் புற்றுநோய் பாதிப்பு வரக்கூடியதாக தகவல்கள்லாம் கிடைக்கிது. இதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்குமா? ஏன் இந்தியாவில் அதிகம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறாங்க? இல்லை, புற்றுநோய் இப்போ நிறைய கண்ட்ரி ஃபுல்லாக நமக்கு நிறைய இருக்குது. அதில் breast cancer ரொம்ப காமனாக தெரியுது. ஆக்சுவலாக வெஸ்ட்டோட கம்பேர் பண்ணால் இந்தியன் நம்பர்ஸ் breast cancerக்கு கம்மி தான். ஆனால் நமக்கு more and more awareness, more and more screening, more and more check பண்ணுறதுனால we are seeing a lot more breast cancer. Also the population is much more, so that's why breast cancerக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் என்று இல்லை எதுக்கு வருதுன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் த்ரூ அவுட் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். பட் ஒரு ரீசன்னால breast cancer வருதுன்ட்டு சொல்ல முடியாது. இந்த புற்றுநோய் எந்த வயது உள்ள பெண்களை அதிகம் பாதிக்குது? மார்பக புற்றுநோய் புற்றுநோய் யூஸ்வலாக 50s and 60s, 50க்கு மேலே ரொம்ப காமனாக இருக்குது. ஒகேஷ்னலாக 50க்கு கீழே 40s 30ஸ்லேயும் இப்போ பார்க்குறோம், யங்கர் breast cancerம் பார்க்குறோம். பட் மோஸ்ட் காமன் போஸ்ட் மெனபாஸ்ன்னு சொல்லுவோம். மெனபாஸ் முடிச்சுட்டு அந்த 50s 60ஸ்ல ரொம்ப காமனாக வரும் மார்பக புற்றுநோய். அந்த மார்பக புற்றுநோய்க்கான அந்த ஸ்க்ரீனிங், அந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் 40 வயசுலேருந்தே தொடங்கிருங்க. 40 வயசுலேருந்தே நீங்கள் அதை செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுவும் குறிப்பாக ஆண்டுக்கு ஒரு தடவை எவ்ரி இயர் அதை பண்ணணுன்றாங்க. அந்த தகவல் சரியானதா? எஸ், கரெக்ட். ஸோ breast cancer நமக்கு இப்போ எதுவும் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ ப்ரிவென்ஷனுக்கு இல்லாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா breast cancer ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 0ல் breast cancer கண்டுபிடிச்சோன்னா சர்வைவல் ரேட்ஸு ட்ரீட்மெண்ட் ரொம்ப கம்மியாக பண்ணிவிட்டு ரொம்ப நாள் நார்மல் லைஃப் ஸ்பேன் சர்வைவல் ரேட்ஸ் ஜாஸ்தியாக வரலாம். ஸோ அதனால நமக்கு ஸ்க்ரீனிங் பண்ணால் நமக்கு கைக்கு தெரியாத கட்டி அதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீனிங்கில் நமக்கு சில சேஞ்சஸ் தெரியும் பிரெஸ்ட்டில். அந்த ஸ்கேன் பேர் மேமோகிராம்னு சொல்லுவோம். மேமோகிராம் 40 இயர்ஸ்லேருந்து எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ தட் ஏதாவது ஏர்லியாக இருந்ததுன்னா நம்ம ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனிங் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் யாருக்கெல்லாம் மார்பக புற்றுநோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது விஷயம் இருக்கா? குறிப்பாக இந்த பாதிப்பை அதாவது புகைப்பிடிக்கக்கூடியவர்கள் அல்லது ஏதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் உள்ளவங்க, அதாவது நீண்ட நேரம் கண் விழித்து வேலை பார்க்கக்கூடியவங்க, அப்புறம் ஒரு ஏசி ரூம்குள்ளே வேலை பார்க்கக்கூடியவங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை இது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் அண்டு அவங்க பார்க்கக்கூடிய வேலை யார் வேணாலும் பாதிக்குன்ற மாதிரி இருக்குது? ஸோ ரிஸ்க் ஃபேக்டர், breast cancerக்கு ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தோன்னா சில ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. பட் இட்ஸ் நாட் 100% கோரிலேஷன். இப்போ ஜெனட்டிக்னு சொல்லுவோம். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் 5 to 10%. ஸோ 100 பேருக்கு breast cancer இருந்ததுன்னா 5 to 10% அது ஜெனட்டிக் சேஞ்சஸ்னால வரக்கூடியது இருக்குது. லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், ஒபிசிட்டி நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது breast cancerக்கு. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், prolonged use of hormones, இதெல்லாம் small risk factors for getting breast cancer.
breast feeding வந்து protective against breast cancer. ஸோ இந்த மாதிரி சில lifestyle modifications in terms of weight control பண்ணுறது, smoking alcohol குறைக்கிறது, all that definitely plays a role in reducing breast cancer. But இந்த risk factor பண்ணால் 100% நமக்கு breast cancer வரும் இல்லை 100% வராதுன்ட்டு அந்த மாதிரி correlation இல்லை. But all these hormone changes in the body, generally estrogen அன ஒரு ஹார்மோன் இருக்குது. So all the hormone changes related to estrogen can cause our risk factors for breast cancer. ஒருத்தங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க, அவங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ breast cancer வந்து சில சிம்டம்ஸ் பார்ப்போம். மோஸ்ட் காமன் வந்து breastல கட்டி, அண்ட் நிறைய வாட்டி இந்த கட்டி வந்து வலி இல்லாத கட்டியாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வலி வர வரைக்கும் டாக்டர் கிட்ட போய் காட்ட மாட்டாங்க. ஸோ வலி இல்லாத கட்டி வந்து மோஸ்ட் காமன் சிம்டம் ஆஃப் breast cancer. சில வாட்டி நிப்பிள் நின்று பிளட்டு, நிப்பிள் நின்று டிஸ்சார்ஜ் வரலாம். சில வாட்டி நிப்பிள் உள்ளே போகலாம், நிப்பிள் ரிட்ராக்ஷன் சொல்லுவோம். சில ஸ்கின் சேஞ்சஸும் இருக்கலாம் breastல, அந்த புள்ளி புள்ளியாக தெரியுது, இல்லை ஸ்கின் எங்கேயாவது breastல உள்ளே போயிருக்கு, அந்த மாதிரி சேஞ்சஸும் இருக்கலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து breast cancer இருக்கலாம் சந்தேகம் பட்டு டாக்டர் கிட்ட போய் காட்டணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சிம்டம்ஸ் ஆஃப் breast cancer. இப்போ டாக்டர்கிட்ட போனதுக்கு அப்புறம் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க breast cancer? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சிம்டம் வந்து breast cancerக்கா சம்மந்தமாக இருக்கலாமான்றது. நெக்ஸ்ட் வந்து 40க்கு அப்புறம் இருந்தால் மேமோகிராமும் அல்ட்ராசவுண்டும் சேர்த்து பண்ணுவோம். அது வந்து ஸ்கேன் மாதிரி. ஸோ அது எந்த மாதிரி கட்டி, ஸோ எல்லா கட்டி வந்து breastல கேன்சராக இருக்காது. நீர் கட்டியாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் கட்டியாக இருக்கலாம், சாதா கட்டியாக இருக்கலாம். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பார்த்துட்டு இது எந்த மாதிரி கட்டின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பயோப்சின்னு சொல்லுவோம். பயோப்சி வந்து ஒரு சின்ன நீடில் வந்து டிஷ்யூ எடுக்கும், கட்டின்னு எடுத்து அது சத டெஸ்ட்டு காமிச்சோன்னா அது எந்த மாதிரி கட்டின்னு தெரிய வரும். கேன்சர் டைப் ஆஃப் கட்டியா இல்லை நார்மல் டைப் ஆஃப் கட்டியா. ஸோ எக்ஸாமினேஷன், ஸ்கேன், மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட் அண்ட் பயோப்சி, இந்த 3 வச்சு டயக்னோசிஸ் பண்ணுவோம் breast cancerக்கு. ஓகே. இல்லை இப்போ நார்மலாக ஒருத்தங்களுக்கு அவங்க தொட்டு பார்க்கும்போது கட்டி இருக்குது, அதனால அவங்க ஒரு பயம் வந்து டாக்டர்கிட்ட போனால் இவ்வளோ டெஸ்ட்டும் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ கட்டி இல்லாமல் வேறு அறிகுறிகளும் நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க, அவங்களும் உடனே போய் ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை பார்க்கணுமா? Yes, so at least a general surgeon, general doctor, gynecologist, breast surgeon, யாருக்காவது காட்டணும்னா அந்த சேஞ்சஸ் வந்து ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து லேடிஸ் வந்து அவங்களே செக் பண்ணிக்கிட்டு ஏதாவது breastல சேஞ்சஸ் இருந்தால் டாக்டர் கிட்ட போகிறது. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னென்னா சாதா கட்டிக்கும் கேன்சர் கட்டிக்கும் வித்தியாசம் nobody can tell themselves. கட்டி இருக்குன்னு தெரிய வரும் தொட்டு பார்த்தா. அந்த கட்டி வந்து எந்த மாதிரி கட்டி தெரியறதுக்கு இல்லை நிறைய சிம்டம்ஸ் சொன்னால அந்த ஸ்கின் சேஞ்சஸ், நிப்பிள் ரிட்ராக்ஷன், நிப்பிள் நின்று தண்ணி மாதிரி வருது, நிப்பிள் நின்று பிளட் மாதிரி வருது, எல்லாமே ஹிடனாக ஏதாவது கேன்சர் இருக்கலாம். ஸோ நம்ம போய் செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் கட்டி உள்ளுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு தெரியும். யூஸ்வலாக டாக்டர் செக் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இது எந்த மாதிரி கட்டின்றது. ஓகே, நிச்சயமா. சென்னையிலேருந்து பிரியான்ற ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க. பிரியா, சொல்லுங்க பிரியா, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். சார் இப்போ வந்து இப்போ என்னன்னா என்னோட பெரியம்மா ஒருத்தவங்க வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே வீட்டில் சமைக்கிற சாப்பாடு இந்த மாதிரி தான் அவங்க சாப்பிட்டாங்க. எந்த விதமான வெளியில் இருக்க ஃபுட்டோ இல்லை வந்து இப்போ இருக்க கூட பெண்கள் மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து கருப்பையில வந்து கேன்சர் வந்திருக்கு. அது மட்டும்தான் இன்னொரு என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா மார்பக புற்றுநோய் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு வளர்ந்தவங்களுக்குமே வந்து இந்த மாதிரியான கேன்சர் வருதுல்ல, இது எதனால வருது? இது எப்படி சார் நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது? நிச்சயமா உங்க கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா உங்களுடைய கேள்வி? So I know the question is what எதனால வருதுன்ட்டு. ஸோ அதுக்கு தான் we don't have an answer yet. எல்லா கேன்சருக்கும் depending on the body part சில risk factor இருக்கும். And yes, healthy food, diet எல்லாமே to an extent it plays a role, but that's not the only risk factor. So we don't have an answer yet as to why breast cancer is happening. So நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, ஆல்கஹால் இல்லை, வெயிட் கரெக்டாக இருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, எல்லாமே பை த டெக்ஸ்ட் புக் கரெக்டாக இருக்கும். பட் எதனால வந்ததுன்னு we don't have an answer yet. இல்லை, எதனால வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நார்மலான புற்றுநோய்க்கு பின்னாடி தொடர்ச்சியாக யாராவது புகைப்பிடிச்சாலோ இல்லை மது அருந்தினாலோ அது ஒரு காரணமாக இருக்கலான்றாங்க. அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது காரணம் எதுவும் இருக்கா? ஸோ பிரெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி இல்லை, ஆப்வியஸ்லி லங் கேன்சர். அதுக்குள்ள இன்னொரு நேயர் தொடர்பில் இருக்காரு. கடலூர்லேருந்து சங்கர்ன்ற நேயர் தொடர்பில் இருக்காரு. சொல்லுங்க சங்கர், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் சார். சொல்லுங்க, நீங்கள் கேளுங்க, உங்க கேள்வி என்ன? மேடம் சொல்லுங்க. நீங்க பேசுறது கேக்குது, உங்களுடைய கேள்வியை கேளுங்க சங்கர்.
மேடம் எங்கள் அம்மாவுக்கு வந்து இது வந்து தொண்டையில் வந்து கேன்சர் கட்டி இருக்கு. கீமோதெரப்பி கொடுத்துருக்கோம். கொடுத்து 4 மாதம் ஆகுது. காது வலி வந்துச்சு, அதை வச்சு என்னன்னு கண்டுபிடிச்சி போனால் இந்த கேன்சர்னு சொல்லி கீமோதெரப்பி கொடுத்தோம். இப்போ அதுக்கு மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? அவங்க அம்மாவுக்கு தொண்டையில் பெயின் இருந்து தான் அங்கே போனால் தொண்டையில் கேன்சரு, கீமோதெரப்பி கொடுத்துட்டாங்க. ஃபர்தராக என்ன பண்ணணும்னு கேட்குறேன். தொண்டைனா என்ன ஆர்கன் ஸ்பெசிஃபிக்காக தெரியுமா? ஈசோஃபேகஸ் அப்படி ஏதாவது? தொண்டையில் எந்த பகுதியில் அவங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு சங்கர்? நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட. இது தொண்டையில் வந்து முதல் ஃபர்ஸ்ட் காது வலி வந்தது மேடம். காது கிட்ட இருந்ததா முதல்ல? காது வலி வந்து டெஸ்ட் பண்ணி போனால் வந்து தொண்டையில் கேன்சர் இருக்குது அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்புறம் அது ட்ரீட்மெண்ட் வந்து இது பண்ணோம்னா கீமோதெரப்பி ஒரு 45 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ ஒரு 60-70 நாள் ஆகுது மேடம். மேற்கொண்டு நாங்கள் என்ன பண்ண ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? காதில் வலின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. தொண்டையில் புற்றுநோய் இருக்கதா கண்டறிஞ்சு கீமோதெரப்பி கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ணணும்னு கேட்குறேன். ஸோ டிபெண்ட்ஸ் எந்த எக்ஸாக்டாக எங்கேருந்து அந்த கேன்சர் வருது, என்ன ஸ்டேஜ், எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்றது. ஸோ சில பேருக்கு வந்து கீமோதெரப்பிக்கு அப்புறம் சர்ஜரி தேவைப்படும். அது எக்ஸாக்டாக நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும். எந்த சைட்டு எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேன்சருக்கு சிலத்துக்கு ஃபர்ஸ்ட் கீமோ வரும், அப்புறம் ஆப்ரேஷன் வரும். சில பேருக்கு ஸ்ப்ரெட் ஆனால் அந்த ஆப்ரேஷன் மேபி மற்றொரு நேயர் மடிப்பாக்கத்துலேருந்து சந்திரசேகர்ன்ற நேயர் தொடர்பில் இணைஞ்சிருக்கார். சந்திரசேகர், சொல்லுங்கள், உங்களுடைய கேள்வி என்ன? ஜென்ரலாக நம்ம ப்ரீகாஷனா நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்க முடியுமா? நம்மளோட அஃபோர்டபுள் ப்ரைஸில் அதெல்லாம் வருது ஆக்சுவலாக இதெல்லாம்? இல்லை, மறுபடியும் உங்களுடைய கேள்வியை கேளுங்க சந்திரசேகர். இல்லை, இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இதெல்லாம் ஏதாவது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? இது ஏதாவது ரிப்போர்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாரி வேறு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி? பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப்போட இப்போ 40 இயர்ஸ்க்கு அப்புறம் மேமோகிராம், எக்ஸ்ரே மேமோகிராம் அண்ட் 40 இயர்ஸ்க்கு அண்டர் வந்து அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்ட் யூஸ்வலாக இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேனில் வந்து நமக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னா நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லாத சுச்சுவேஷனில் போய் ஸ்கேன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் மேமோகிராமில் யூஸ்வலாக தெரிய வரும் ஏதாவது ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் இல்லை ப்ரீ கேன்சர் இருக்குன்னா இந்த மேமோகிராமில் இல்லை அல்ட்ராசவுண்டில் நமக்கு தெரிய வரும். சரி, அடுத்த நேயர் சுபாஷ் சென்னையிலேருந்து கூப்பிட்ருக்காரு. சொல்லுங்கள் சுபாஷ், உங்களுடைய கேள்வி என்ன? சார், அதாவது இந்த பெண்களுக்கு வந்து கேன்சர் ரிலேட்டடான டெஸ்ட் வந்து எந்த வயசுலேருந்து பண்ணா நல்லது சார்? அதாவது இந்த ப்ரிவென்ஷனுக்காக கேட்குறேன். ப்ரிவென்ஷன் வந்து பிரெஸ்ட் என்ன வேக்சின் அந்த மாதிரி கேட்குறாங்க? இல்லை, டெஸ்ட் நான் எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ பிரெஸ்ட்டுக்கு சம்மந்தமாக வி டூ 14 மேமோகிராம் அண்ட் பிலோ 40 ஏதாவது ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஈச் லேடி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸாமின் ஹர் ஓன் பிரெஸ்ட், அது ஆஸ் ஏர்லி as 25-30 கற்றுக்கலாம் அண்ட் once a month பண்ண சொல்லுவோம் செல்ஃப் எக்ஸாமினேஷன். மேமோகிராம் வந்து once a year from the age of 40 years. தொடர்ச்சியாக எல்லாருக்கும் அந்த ஒரு சந்தேகம் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. எந்த வயசுலேருந்து அந்த ஸ்க்ரீனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்? ஆக்சுவலாக ப்ரோட்டோகால் படி இந்தியாவில் வி டோன்ட் ஹாவ் அ ஸ்டாண்டர்ட் செட் ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோகால். பட் த ரெக்கமெண்டேஷன் யூஎஸ்லேருந்து யூகேலேருந்து எல்லாம் கோரிலேட் பண்ணி from the age of 40 once a year, முடியலனா at least once in 2 years is what we are recommending for everybody. இப்போ இந்த புற்றுநோய் தொடர்பா இந்தியாவிலேருந்து எந்தவித ஒரு கைட்லைன்ஸும் இல்லை இல்லையா? Because exact நம்பர்ஸும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணல. That's why we are working on it as a system, as all cancer registries நிறைய வந்திருக்கு. But we don't have the exact numbers in place. Otherwise 40 வயசுல பண்ணிக்கிறது once a year x-ray mammogram. ஓகே மேடம். இது தவிர வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அது சந்தேகப்படுறாங்க எனக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருக்குன்ட்டு, அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொது மருத்துவரை அணுகலாமா இல்லை கண்டிப்பாக போய் ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை தான் பார்க்கணுமா? ஸோ ஜென்ரலி இப்போ பிரெஸ்ட் சர்ஜன் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. கைனகாலஜிஸ்டும் பிரெஸ்ட் சில வாட்டி செக் பண்ணுவாங்க, ஜென்ரல் சர்ஜனும் பார்ப்பாங்க. ஸோ எனிபடி ஹூ இஸ் அ குட் டாக்டர் வில் பி ஏபிள் டு செக் அண்ட் டெல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா. டைரெக்டாக ஆங்காலஜிஸ்ட் போனாலும் நல்லது தான். பட் எனிபடி இஸ் ஓகே. ஓகே, நான் ஏற்கனவே கேட்டிருந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் அதிகமாக வந்துகிட்டு இருக்கதா இந்த புள்ளி விவரங்கள்லாம் தெரிவிக்குது. இதுக்கு லைஃப் ஸ்டைல் இதுக்கு பின்னாடி ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ அமங் த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் ஒபிசிட்டி. நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட் வந்து ஈஸ்ட்ரஜனுக்கு கன்வெர்ட் ஆகும் சம்மந்தம் இருக்கும். ஸோ அந்த நிறைய பேப்பர்ஸ் நிறைய ரீசர்ச் வருது இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒபிசிட்டி இருக்கிறது இட்ஸ் a very high risk factor for getting breast cancer. தேனியிலேருந்து ராஜேஷ்ன்ற நேயர் தொடர்பில் இணைஞ்சிருக்காரு. சொல்லுங்கள் ராஜேஷ், உங்களுடைய கேள்வி என்ன?
ராஜேஷ் கேக்குதா? சார் வணக்கம். கேளுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? தேனியில இருந்து ராஜேஷ் பேசுறேன். சொல்லுங்க ராஜேஷ். என்னுடைய பெரியம்மா பொண்ணு, அதாவது அக்கா முறையில வந்து கேன்சர்னால இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க பொண்ணு, அவங்களுடைய பையன், அப்புறம் எங்களுடைய மரபு ரீதியாக இந்த ஜீன் ரீதியா இந்த கேன்சர் வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அப்படி பரவும் பட்சத்துல அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா? ஃபேமிலியில் ஒருத்தங்க புற்றுநோயால் இறந்துட்டாங்க, இது குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களை பாதிக்குமா, அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஸ்க்ரீனிங் இருக்கான்னு கேட்குறேன். ஸோ இப்போ நிறைய ஜீன்ஸில் சேஞ்சஸ் இருந்தால் ஒரு ஜீன் சேஞ்சில் வந்து சில கேன்சருக்கு சம்மந்தமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் BRCA பிராக்கான்ற ஜீன் வந்து மோஸ்ட் காமன் வந்து பிரெஸ்ட்டும் ஓவரி. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக் கவுன்சிலிங் போனோன்னா நிறைய ஃபுல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு யார் யாருக்கு என்னென்ன கேன்சர் இருக்குதுன்னு பார்த்துட்டு அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜீனுக்கு சம்மந்தமாக இருக்கலாமான்னு செக் பண்ணுவோம். அந்த மாதிரி சஸ்பிஷன் இருந்தால் ஃபேமிலியில் யூஸ்வலி கேன்சர் இருக்கிறவங்களுக்கு செக் பண்ணி அந்த ஜீனில் சேஞ்ச் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அந்த ஜீனில் சேஞ்ச் இல்லைன்னா மீதி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரிஸ்க் இல்லை. அந்த ஜீனில் சேஞ்ச் இருந்ததுன்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து திருப்பி செக் பண்ணி ஸோ ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபிக் கேன்சர்ஸ். ஸோ சில வந்து ப்ராஸ்டேட், பேன்க்ரியாஸ் அந்த மாதிரி இருக்கலாம், சில வந்து பிரெஸ்ட், ஓவரி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஃபுல் ஃபேமிலி ட்ரீ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜெனட்டிக் டெஸ்டிங் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கன்ஸ் வந்து ரொட்டீனாக ஸ்க்ரீனிங் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ ப்ராஸ்டேட்க்கு வந்து பிளட் டெஸ்ட் இருக்குது, ஓவரிக்கு வந்து பிளட் டெஸ்ட்டும் இருக்குது, ஸ்கேன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆர்கனுக்கு என்ன பண்ணணும் அண்ட் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, சில 6 monthsல பண்ணோம், சில 1 yearல பண்ணோம். அந்த மாதிரி we will give you a protocol of what needs to be done. ஓகே, நிச்சயமா. சென்னையிலேருந்து குப்புசாமின்ற நேயர் தொடர்பில் இணைஞ்சிருக்காரு. சொல்லுங்க குப்புசாமி, உங்களுடைய கேள்வி என்ன? சார், என்னுடைய சன் வந்துட்டு 5 years பேபி சார், பையன். ஹலோ, சொல்லுங்க நீங்க பேசுறது கேக்குது, நீங்க தொடர்ந்து. 5 வயசு பையன். 5 வயசு பையன் சார். லாஸ்ட் இயர் வந்து அவனுக்கு பிளட் கேன்சர் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். லாஸ்ட் இயர் இன்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. பிளட் கேன்சர்ல வந்து LLB சொல்லிட்டு அந்த ஒரு இது வந்தது சார். அது அவருக்கு இப்போ 1 year ஃபர்ஸ்ட் அந்த புரோட்டோகால் ஒரு 4 இது முடிஞ்சிச்சு சார். இப்போ வந்துட்டு செகண்ட் ட்ரீட்மெண்ட் 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு 3 மாசம். இல்லை, அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சன்னுக்கு வந்து 5 வயசில் பிளட் கேன்சர் இருக்கிறதா டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ 2வது கட்ட இதை வந்து ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டோம். இது எவ்வளோ நாள் இது ட்ரீட்மெண்ட்டை தொடரணும்னு கேட்குறாரு பிளட் கேன்சர். அது அகைன் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இல்லாமல் சொல்கிறது கஷ்டம். எந்த டைப் ஆஃப் பிளட் கேன்சர் எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்தா தான் அந்த இன்ஃபர்மேஷன். நிச்சயமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, ஃபேமிலியில் அந்த ஜீன்ஸில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு செக் பண்ணுறது வரது நல்லதுன்னு. அப்போது ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு புற்றுநோய் வந்துருச்சுன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸு இந்த ஜீன்ஸ் டெஸ்ட்டு போய் எடுக்கணுமா? ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி அகெயின் எவ்ரிதிங் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிரெஸ்ட்டுக்கு தரேன். ஸோ இப்போ ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர், ஒரு பாட்டி, இப்போ யாராவது பாட்டிக்கு வந்து ஒரு பிரெஸ்ட் கேன்சர் இருந்தது 70 years. ஸோ தட் இஸ் நாட் நெசசரிலி அ ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி. இப்போ ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவுக்கு இருந்தது, அவங்க அம்மா சிஸ்டருக்கு இருந்தது, ஸோ 2 பேருக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருந்தது. இல்லைனா ஃபேமிலியில் யாராவது யங் ஏஜில் 30 yearsல பிரெஸ்ட் கேன்சர் வந்தது. இல்லைனா சில மென்னுக்கும் வரலாம் பிரெஸ்ட் கேன்சர். அந்த மாதிரி யாராவது மேல் மெம்பர் ஃபேமிலியில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் 4-5 instances வந்து தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ஜெனட்டிக் சேஞ்ச் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஜீன் டெஸ்ட் பண்ணுவோம். அவங்களது பாசிட்டிவ்னா அப்புறம் மீதி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கவுன்சிலிங் கொடுத்துட்டு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். பட் ஜஸ்ட் ஒன் ரேண்டம் ஒருத்தர் இருந்தாங்கன்னா யூஸ்வலி தட்ஸ் நாட் அன் இண்டிகேஷன் ஃபார் ஜெனட்டிக் டெஸ்ட். அதே போல் பொதுவாக இந்த புற்றுநோய் ஒருத்தருக்கு வந்து உடலில் எந்த பாகங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை குறைகிறது. அதே போல் வந்து அவருடைய தோலில் தெரியக்கூடிய சில மாற்றங்கள், அதே போல் வந்து அந்த அப்நார்மல் பவல் ஹேபிட்ஸ் இதெல்லாம் மாறுச்சு அப்படின்னாலே சந்தேகப்பட்டு போய் பார்க்கணும் அப்படின்றாங்க. இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. சென்னையிலேருந்து தாரணின்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. சொல்லுங்கள் தாரணி, உங்களுடைய கேள்வி என்ன? மேம், எனக்கு 2 கொஸ்டின் இருக்குது. சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு மேமோகிராம் வந்துட்டு 40 yearsக்கு மேலே எடுத்தால் தான் வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம பிஃபோர் த ஏஜ் அதை பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து அது கன்வீனியன்ட்டாக இருக்குமா? ஸோ லெஸ் தென் நம்ம பிரெஸ்ட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். பிரெஸ்ட் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் பிரெஸ்ட் டிஷ்யூ அண்ட் ஃபேட்.
இது வந்து நிறைய டென்ஸாக இருக்கும்போது மேமோகிராம் வந்து பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். Versus with age, the breast has little bit more fat and then the mammogram becomes more sensitive. That is one reason. Second வந்து how common is breast cancer younger than 40 years. So இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டு தான் from the age of 40 is the recommendation for a mammogram. So less than 40 பண்ணால் தெரியாதுன்னு இல்லை, பட் அவசியமான்றதை பார்க்கணும். ஓகே, நிச்சயமாக. கோவையிலேருந்து சக்திவேல்ன்ற நேயர் இணைஞ்சிருக்காரு. சொல்லுங்க சக்திவேல், உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். எனக்கு இது செர்விக்கல் கேன்சருக்கு ஆன வேக்சினேஷன் எந்த வயசுல இருந்து எடுத்துக்கலாங்க மேடத்துக்கிட்ட கேட்கணுங்க. அதுக்கப்புறம் பிரஸ்ட் கேன்சருக்கு வேக்சினேஷன் இருக்குதுங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அது எந்த வயசுல இருந்து எடுத்துக்கணுங்க? அது ரெண்டுமே கேளுங்க. டெஃபினெட்லி. ஸோ இப்போ சர்விக்கல் கேன்சர் வந்து பசங்க ஏஜ்லேயே கொடுக்குறோம், அந்த நார்மல் வேக்சினேஷன் ஸ்கெட்யூல்லையே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எடுக்கலைன்னா ஸ்டில் அப் டு தி ஏஜ் ஆஃப் ஓல்டர் ஏஜ் we can take the cervical vaccine. older age na adu endha age varaikum? So best time is before they are sexually active and children is the best time to take. Okay. And breast cancer ku no vaccine varla, we are awaiting hopefully soon, but idu varaikum breast cancer ku there is no vaccine to prevent breast cancer. நிச்சயமாக breast cancer வந்து early detection வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒருத்தர் வந்து அந்த early detect பண்ண தவறிட்டார் அப்படின்னா அவருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? early detection பண்ணிட்டாங்க, கண்டறிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி? So you must have heard with breast cancer the phrase early detection saves lives. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஏர்லியாக டிடெக்ட் பண்ணோன்னா, ஸோ இப்போ breast cancer பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 இருக்கு. 1, 2 வந்து ஏர்லி அண்ட் லோக்கலைஸ்ட் கேன்சர், 3 வந்து இன்டர்மீடியட், 4 வந்து பிரெஸ்ட் விட்டு வெளியே லிவருக்கோ லங்கோ அந்த போன்ஸ்க்கோ ஸ்ப்ரெட் ஆன மாதிரி அது பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பரவுனா அது ஸ்டேஜ் 4 கேன்சரில் கணக்கு வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் 1க்கு முன்னாடி ஸ்டேஜ் 0ன்னு சொல்லுவோம், அது வந்து ப்ரீ கேன்சர். ஸோ இந்த ப்ரீ கேன்சர் ஸ்டேஜில் நம்ம டிடெக்ட் பண்ணோன்னா சர்வைவல் வந்து நம்ம நார்மல் லைஃப் ஸ்பேன் வாழ்றக்கூடிய பர்சன்டேஜ் வந்து 99%. ஸோ தட் இஸ் நார்மல் லைஃப் we will live. That is one advantage earlier கண்டுபிடிச்சோன்னா. செகண்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் சர்ஜரி. இப்போ லேட் ஸ்டேஜில் இருந்ததுன்னா சில வாட்டி பிரெஸ்ட் முழுக்க எடுக்க வேண்டியது வரலாம். ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணோன்னா அந்த கட்டி மட்டும் எடுத்து காஸ்மெட்டிக்காகவும் பிரெஸ்ட்டு சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். சில வாட்டி ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா கீமோ இல்லாமல் இருக்கலாம், ரேடியேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏர்லியாக டிடெக்ட் பண்ணோன்னா ஒன்று ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது கம்மியாக இருக்கும், அண்ட் சர்வைவல் ரேட்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அதுக்கு தான் தி ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஃபைண்டிங் இட் early. அண்மை காலமாக மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வுக்கு உலகம் முழுவதுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா நார்மலாகவே உலகம் முழுவதும் புற்றுநோய் பாதிப்பு அதிகரிச்சுட்டு வருது. அதற்கு மத்தியில் மார்பக புற்றுநோய் பாதிப்பு வந்து பெரிய அளவில் பெண்களை பாதிச்சுட்டு வருது. இந்திய அளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 செகண்டுக்கு ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்படுகிறது. இந்தியாவில் பல நிறுவனங்கள் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பெரிய அளவில் முன்னெடுக்க தொடங்கிட்டாங்க. ஸோ நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். தற்போது ஒரு நேயர் இணைந்துள்ளார். ஓகே, நீங்கள் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி மேடம், இந்த இயர்லி டிடெக்ஷன் பண்ணால் கூட அவங்களுடைய வாழ்நாள் வந்து குறையும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஸோ ஏர்லி டிடெக்ஷன் பண்ணால் சர்வைவல் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 100%, 99%. இல்லை, கொஞ்சம் தாமதமாக வந்து கண்டறிஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அது அவங்களுடைய வாழ்நாளை பாதிக்குமா? இல்லை ட்ரீட்மெண்ட்டில் வெற்றிகரமாக வந்து மார்பக புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படுது, அதன் பிறகு அவங்களுடைய வாழ்நாள் இயல்பாக இருக்குமா? ஸோ நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்து நல்லா இருந்தாங்கன்னா சர்வைவல் ரேட்ஸும் ஹையாக தான் இருக்கும். பட் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 போக சர்வைவல் ஆப்வியஸ்லி கொஞ்சம் நிச்சயமாக. தூத்துக்குடியிலேருந்து ஜூலியட் அப்படிங்கிற நேயர் இணைந்துள்ளார். வணக்கம் ஜூலியட், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. எனக்கு வந்து தொண்டையில வந்து வாய்ஸ் மாதிரி இருக்கு, மூச்சு காய அடைக்குது, அடிக்கடி மூச்சு திணறல் வருது, இதுக்கு தீர்வு உண்டா? தொண்டையில என்ன பாதிப்பு இருக்குன்றீங்க? சத்தம் மாதிரி இருக்கு. தொண்டையில உங்களுக்கு ரத்தம் வருது, மூச்சு விட முடியலன்றீங்களா? ஆமா ஆமா, மூச்சு காய அடைக்குது, வாய்ஸ் மாதிரி.
அவங்களுக்கு தொண்டையில் வந்து ரத்தம் வர மாதிரி இருக்குன்றாங்க, மூச்சு விட முடியல, குரல் மாறிடுச்சு. இது புற்றுநோயோட அறிகுறியாக இருக்குமான்னு இருக்கலாம். டெஃபினட்டாக செக் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், அதில் வந்து புற்றுநோயும் ஒன்றா இருக்கலாம். இது டெஃபினட்டாக செக் பண்ண வேண்டிய சிம்டம்ஸ் இது. ஆமாம், நிச்சயமாக இது புற்றுநோய்க்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. அதனால நீங்கள் உடனடியாக அருகில் இருக்க மருத்துவமனைக்கு போய் அதுக்கான அந்த சோதனைகளை பண்ணிடுங்கன்னு மருத்துவர் ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆனால் ரத்தம் வரல, பிளட்டு வரல. பிளட் வரலன்றீங்களா? ஆமாம்மா, ஜஸ்ட் மூச்சு கஷ்டமா இருக்கு, மூச்சு விட கஷ்டமா இருக்கு, குரல் மாறிடுச்சு, ரத்தம் வரலன்றாங்க. ஸோ ஸ்டில் செக் பண்ணிக்கணும். நம்ம லங்ஸில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, தொண்டையில் பிரச்சனை இருக்கா, என்ன பிரச்சனைன்றது நம்ம போய் செக் பண்ணிக்கணும். ஏன்னா தொண்டை குரல் மாற்றம் இருக்குன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இண்டிகேஷன். ஓகே, நிச்சயமாக இந்த பிரஸ்ட் கேன்சர் சர்வைவ் பண்ணவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும்? So the aim of the treatment nowadays is to get the patients back to normal. So treatment முடிச்சிட்டு நிறைய பேர் நல்லா இருக்காங்க சர்வைவல். எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 0, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 வந்து நார்மலாக இருப்பாங்க. ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 சான்ஸ் திருப்பி வரதுக்கு சான்ஸ் கொஞ்சம் இருக்கும். பட் அப்பயும் ஸ்டேஜ் 3ல வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் ஆனவங்க they are doing well. நிச்சயமாக இந்த புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுகிறது வந்து கீமோதெரப்பி. ஆனால் அந்த கீமோதெரப்பி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லானது, சைடு எஃபெக்ட்ஸ் வரும். நம்ம சினிமாலெல்லாம் கூட காட்டுறாங்க, அவங்களுடைய ஹேர் லாஸ் வந்து அவங்களுடைய தோற்றமே மாறிடுது. இதெல்லாம் உண்மையாக கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லானதா? இதுக்கான பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைந்திருக்கார். சென்னையிலேருந்து அன்புசாமி அப்படிங்கிறவர் இணைந்திருக்கார். சொல்லுங்கள் அன்புசாமி, உங்களுடைய கேள்வி என்ன? என்னுடைய தம்பிக்கு இருக்கு கேன்சரு. ஹலோ, சொல்லுங்க, நீங்க பேசுறது கேக்குது. உங்க தம்பிக்கு என்ன மாதிரியான கேன்சர் இருக்கு? உடல்ல எந்த பாகத்துல இருக்கு? உடல்னா வயிற்றுல இருந்துச்சு. வயிற்றுல, சரி. அது இருந்து அவர் இறந்துட்டாரு. திருப்பி எங்களுக்கு எதுனா அதை வச்சு பாதிப்பு வருமா? ஸோ அகைன் வயிறுனா ஸ்டமக்கா, கால் பிளாடரா, பேன்க்ரியாஸா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். வயிற்றுல எந்த பகுதி இருக்குல இருந்தது அப்படிங்கிறது உங்ககிட்ட சொன்னாங்களா மருத்துவர்கள்? பட் எனிவே குடல்ல ஸ்டமக் அந்த மாதிரி வந்து நாட் வெரி ஜெனட்டிக். ஸோ அது ரொம்ப அவங்க பயப்பட வேண்டாம். சரி, ஓகே, நிச்சயமாக. இப்போ நான் அந்த கீமோதெரப்பி குறித்து கேள்விட்டு ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ். ஸோ ஃபஸ்ட்டு கீமோதெரப்பினா என்ன புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா அது கில் பண்ணுறதுக்கு தான் we are giving chemotherapy. இப்போ the cancer cell is rapidly dividing, that is it is becoming multiplying. அது அட்டாக் பண்ணுறதுக்கு தான் கீமோதெரப்பி கொடுக்குறோம். ஸோ அதே சமயத்தில் the chemotherapy unfortunately also attacks the normal cells which are rapidly dividing. So if you see nails, hair, stomach lining, so it is also affecting those cells. ஸோ அதனால தான் நமக்கு சைடு எஃபெக்ட் வருது. ஸோ எஸ், கீமோதெரப்பி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நிறைய டைப்ஸில் இருக்குது. ஐவி இன்ஜெக்ஷனாக இருக்குது, டேப்லெட் ஃபார்மில் இருக்குது, இப்போ புதுசாக இம்யூனோதெரப்பி இருக்குது, டார்கெட்டட் தெரப்பி இருக்குது. பட் கீமோதெரப்பிக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்கும். இருந்தால் இட் இஸ் ஆல்சோ மீனிங் தட் இட் இஸ் ஒர்க்கிங், பிகாஸ் நம்ம நார்மல் செல்ஸ் இட் இஸ் ஒர்க்கிங் ஆன், விச் மீன்ஸ் இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் த கேன்சர் செல்ஸ். ஸோ மெனி கீமோதெரப்பி ஹேர் ஃபால் இருக்கும், கொஞ்சம் நாசியா, வாமிட்டிங் இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்காது யூஸ்வலாக. அண்ட் இதெல்லாம் கீமோ கொடுக்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தெர் இஸ் recovery and people get back to normal. ஹேர் திருப்பி வளரும், நேல்ஸ் வந்து பிளாக்காக மாறினது திருப்பி நார்மலாக வரும். பட் அந்த பீரியடில் டெஃபினட்டாக கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். பட் இப்போ அந்த சைடு எஃபெக்ட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசன்ஸும் சேர்த்து கொடுப்போம் கீமோதெரப்பி கொடுக்கும்போது. ஸோ டு மினிமைஸ் த சைடு எஃபெக்ட்ஸ் as much as possible. ஓகே, மருத்துவத்துறையில் எல்லா சிகிச்சைக்குமான அந்த நவீனம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போது புற்றுநோயில் என்ன ஒரு நம்பிக்கைக்குரிய அப்டேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு? ஸோ மோர் வந்து நம்ம ப்ரிசிஷன் சொல்கிறோம். ப்ரிசிஷன் மீன்ஸ் ஃபார் த பேஷண்ட் ஓரியன்ட். அந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கேன்சருக்கு என்ன மெடிசன். முன்னாடி வந்து எல்லா பிரெஸ்ட் கேன்சருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ வந்து டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் த மெடிசன்ஸ் ஆர் மாடிஃபைட், த ட்ரீட்மெண்ட் இஸ் மாடிஃபைட். ஸோ we are going towards that treatment based on the specific type of cancer. Lot of now we have cervical ku mattu preventive vaccine irukku. We have to wait and see if anything else comes. I know a lot of people on the Russian vaccine poruman kekranga. So adukku innum full evidence pattala. So nama adu vandu 100% it's and எல்லாருக்கும் கொடுக்கலான்ற சிச்சுவேஷன் இன்னும் வரல. பட் we are looking forward to seeing if there's more. But in terms of treatment, lot of new treatments and immunotherapy, molecular therapy, lot of new treatments are available for cancer treatment. Okay,
ஆனந்த் அப்படிங்கிற நேயர் நம்மோட தொடர்பில் இணைந்திருக்கார். சொல்லுங்க ஆனந்த், உங்களுடைய கேள்வி. அதாவது பாப்பாவுக்கு வந்து 14 வயசு ஆகுது. மார்பில் கட்டி இருந்தது வலது சைடு. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் வளருது. அதான் என்ன வரும்? அந்த கட்டி வந்து புற்றுநோய் தான் சொன்னாங்களா? இல்ல நார்மல் தான் சொன்னாங்க. ஊசி மூலமா அந்த டெஸ்ட் எடுத்தோம். ஸோ யூஸ்வலாக நார்மல் தான் சொன்னாங்க. யங்கர் ஏஜ் குரூப்பில் வர பிரெஸ்ட் கட்டி பேர் ஃபைப்ரோ அடினோமா. இது வந்து ரொம்ப காமன் சின்ன பசங்களில் அந்த க்ரோயிங் ஏஜில். ஸோ இது வந்து சாதா கட்டி, கேன்சர் இல்லை, கேன்சராக மாறாது, மருந்தோட கரையாது. க்ரோத் இருந்தால் தான் எடுக்க சொல்லுவோம், இல்லைன்னா எடுக்க வேண்டாம், டிபெண்டிங் ஆன் த சைஸ். இப்போ அவங்க எடுத்துட்டாங்க, கேன்சர் இல்லை, ஃபைப்ரோ அடினோமான்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ திருப்பி வளர்றது வேறு இடத்துல வர்றதுன்னா அதுவும் ஃபைப்ரோ அடினோமா இருக்கலாம், அதுக்கும் ரொம்ப பயப்பட வேண்டாம். அதே இடத்துல திருப்பி வருது, கட் பண்ண இடத்துல திருப்பி வளர்றதுன்னா அது டாக்டரை பார்த்துட்டு என்னன்னு பயாப்சி பண்ணி செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான இது இல்லையா? அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வரதை நம்ம உடனே புற்றுநோயின்னு பயந்துட வேணாம். நீங்கள் சொன்ன மாதிரி அதை கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலாம். அண்ட் நிறைய வாட்டி அது நார்மல் சேஞ்சாக இருக்கும். நார்மலாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த புற்றுநோய் சிகிச்சை, குறிப்பாக இந்த மார்பக புற்றுநோய்க்கான சிகிச்சையில் நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த சர்வைவல் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். டெஃபினட்டாக முன்னாடிக்கும் இப்போத்துக்கும் டெஃபினட்டாக சர்வைவல் ரேட்ஸ் ஆர் மச் ஹையர். அது எந்த அளவு? இப்போது ஒரு 10 பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா அதில் வந்து 2 பேர் வந்து மரணத்தை தழுவக்கூடிய சூழ்நிலை தான் இந்தியாவில் இருக்குது அப்படின்றாங்க. இப்போது அடுத்த சொல்லுங்கள். ஆமாம், இப்போ டெஃபினட்டாக பெட்டர். ஏன்னா நிறைய ஸ்க்ரீனிங் வருது, நிறைய அவேர்னஸ் இருக்குது. அவேர்னஸ் இருந்தால் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறாங்க. டெஃபினெட்லி இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜில் பார்க்குறோம். 2 மெயின் ரீசன்ஸ். ஒன்று வந்து விமென் ஆர் ஜென்ரலி ஷை, காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட், அந்த பேரியர் பிரேக் பண்ணுறது. ரெண்டாவது வந்து தே ஆர் ஸ்கேர்ட். ஸோ அந்த ஃபியரும் அந்த ஷைனஸும் நம்ம பிரேக் பண்ணோன்னா வி வில் see more. பட் முன்னாடி வந்து இப்போ மெஜாரிட்டி ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ல் பார்ப்போன்னா, இப்போ 10 இயர்ஸ்க்கு பேக்கும் இப்போத்துக்கும் we are seeing many more in stage 0 stage 1, at least in some of the setups. Still சில ஏரியாவில் ஸ்டில் நிறைய ஸ்டேஜ் 3 இருக்குது. but there is definitely a changing trend in that. புற்றுநோய்க்கு நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இது நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் ரஷ்யா வந்து ஒரு அறிவிச்சிருந்தது புற்றுநோய்க்கான வேக்சின். அது மருத்துவத்துறைக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்குது? ஸோ அது இன்னும் ஃபுல் ப்ரூஃப் இல்லை. இன்னும் நிறைய ஸ்டடீஸ் பண்ணணும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு. இன்னும் we are not recommending that as a standard protocol. இந்தியாவில் அதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கா? Yes, definitely. We are working on everything. அது எவ்வளவு சீக்கிரம் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இல்லை, இன்னும் தெரியல. சரி, ஓகே, நிச்சயமாக மேடம். இப்போது அதே மாதிரி இந்த மார்பக புற்றுநோய் ஒருத்தங்களுக்கு வந்துருச்சு, அதை வந்து இயர்லி டிடெக்ட் பண்ண முடியல, அவங்க வந்து அவங்களுடைய மார்பகத்தை இழக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து இந்த செயற்கை மார்பகம் வைத்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு மருத்துவத்துறையில் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது? ஆர்டிஃபிஷியல் breast ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. breast ஃபுல்லாக எடுக்க வேண்டியது சில வாட்டி ஏர்லி ஸ்டேஜில், சில வாட்டி லேட் ஸ்டேஜில் தேவைப்படலாம், டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். இப்போ நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வயிறுலேருந்து எடுத்து புது breast மாதிரி பண்ணலாம், இம்ப்ளான்ட் வைக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லைனாலும் ஆர்டிஃபிஷியல் breast இருக்குது, ஜஸ்ட் வெளியே எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் போடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, ஓகே. மற்றொரு நேயர் தொடர்பு இருக்கார். பூந்தமல்லியிலேருந்து மணி அப்படின்ற நேயர் இணைந்திருக்காரு. மணி, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? என் பொண்ணு கொஞ்சம் கேன்சர் சார். ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது, நீங்க தொடர்ந்து கேளுங்க. என் பொண்ணு மேரேஜ் ஆச்சு, 2 குழந்தை இருக்கு. கேன்சர் ஆச்சு, அந்த மாறு புற்றுநோய். அது ஆப்ரேஷன் இது பண்ணியாச்சு, அந்த இது ஹோமோபியரையும் பண்ணிச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. திருப்பி 2வது பண்ண சொல்லியிருக்கு. அதாவது திருப்பி பண்ணணுமா மேடம்? இப்போ இல்லை, அடுத்த மார்பிளையும் வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, இப்போதைக்கு நார்மலாக நல்லா தான் இருக்கு. ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் தான் பண்ணது. ஒரு சைடுல கேன்சர் வந்தது, ரெண்டாவது பண்ண சொல்லி என்னங்க? இல்லை, ஒரு பகுதியில் வந்திருக்கு, இன்னொரு பகுதியிலையும் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா?
இல்லை அது வாய்ப்பு இருக்கா? அதை இப்போ திருப்பி ரெண்டாவது போயிட்டு அந்த மாதிரி பூமி திருப்பி பண்ணணுமா நான் கேள்வி. திரும்பவும் போய் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நாங்கள் கீமோதெரப்பியை கண்டினியூ பண்ணணுமான்னு கேட்குறாரு. ஸோ இப்போ சர்ஜரி முடிச்சுட்டு டெஃபினட்டாக யூஸ்வலாக கீமோதெரப்பி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 6 சைக்கிள்ஸோ 8 சைக்கிள்ஸோ அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது முடிக்கிற வரைக்கும் டெஃபினட்டாக முடிக்கணும். சில பேருக்கு ரேடியேஷனோ டேப்லெட்ஸும் சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் டைமில் கேட்குறீங்கன்னா எஸ் டெஃபினட்டாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதை எடுத்துக்கணும். சரி, ஓகே. அதே போல் ராஜபாளையத்துலேருந்து சுரேஷ் பாபுன்ற நேயர் தொடர்பில் இணைஞ்சிருக்காரு. சொல்லுங்கள் சுரேஷ், உங்களுடைய கேள்வி என்ன? சார், எங்கள் அப்பா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏஎல்டி டைப் பிளட் கேன்சரில் இறந்தாங்க சார். அது அந்த கேன்சர் பிளட் கேன்சர் வந்து ஃபேமிலிக்கும் அப்படி இதாகுமா சார்? அஃபெக்ட் ஆகுமா? யாருக்கும் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்குறீங்க? இந்த ஃபேமிலி, எனக்கு பையன் ஒருத்தனுங்க சார். நம்ம குடும்பத்தில் இருக்க மற்ற உறுப்பினர்களுக்கு வருமானு கேட்குறீங்க, அதுதான் உங்களுடைய கேள்வி இல்லையா? அதான் அவங்க ஒருத்தருக்கு மார்பக புற்றுநோய் வந்திருக்கு, குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்கும் வருமானம் அவருடைய பயத்தை கேட்குறேன். ஸோ ஒருத்தருக்கு எல்டர் ஏஜில் மார்பக புற்றுநோய் கேட்குறாங்க, ஒருத்தருக்கு எல்டர் ஏஜில் வந்ததுன்னா அது அவ்வளவா சிக்னிஃபிகண்ட் இல்லை மீதி பேருக்கு. அது எந்த வயசில் அவங்களுக்கு வந்ததுன்னு சொல்ல முடியுமா? 64 சார். நோ, தென் அது வேற யாருக்கும் இல்லைல்ல ஃபேமிலியில் கேன்சர்? இல்லை சார், ஏஎல்பி டைப் பிளட் கேன்சர் சொன்னாங்க. பிளட் கேன்சர், ஏஎல்பி டைப். பிளட் கேன்சரா? ஏஎல்பி டைப் பிளட் கேன்சர் இல்லை, அதுவும் நாட் ஸோ ஜெனடிக். சரி, ஓகே. இது அவங்களுக்கு 60 வயசில் வந்திருக்கனால குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு அது வரும்னு பயப்பட வேண்டாம் அப்படின்றாங்க மருத்துவர். நிச்சயமாக மேடம், நம்ம தொடர்ச்சியாக தான் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? அதான் அவங்களுடைய அந்த மறுவாழ்வு, அந்த ரீலைஃப் எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஆஃப்டர் சர்ஜரி ஆர் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டு, கீமோதெரப்பி பண்ணவங்களுடைய அல்லது பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஸோ லைஃப் ஸ்டைல் வி ஆர் ஏமிங் டு கெட் பேக் டு நார்மல். ஸோ சர்ஜரி எல்லாம் நம்ம இப்போ டே கேராக 1 டேயாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் டேவே நடப்பாங்க, அவங்க வேலை பார்த்துக்கலாம், நார்மல் லைஃப்க்கு வரலாம், நார்மல் எக்ஸசைஸ் பண்ணலாம், நார்மல் ஃபுட் சாப்பிடலாம். ஸோ எல்லாமே கீமோ டைமில் கொஞ்சம் இருக்கும், அந்த மாதிரி சொன்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் இருக்கும், ரேடியேஷன் அப்பயும் கொஞ்சம் இருக்கலாம். அதுக்கப்புறம் யூஸ்வலி த ஏம் இஸ் டு கெட் தெம் பேக் டு நார்மல். இந்த மார்பக புற்றுநோயை தவிர்த்து என்ன மாதிரியான புற்றுநோய்கள்லாம் இந்தியாவில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு? ஸோ வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் கோலன் கேன்சர், லங் கேன்சர் நிறைய பார்க்குறோம். ஸோ நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். போடியிலேருந்து முருகன்ற நேயர் இணைஞ்சிருக்காரு. சொல்லுங்கள் முருகன், உங்களுடைய கேள்வி என்ன? சார் சார் சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிறது கேட்குது, உங்கள் கேள்வி என்ன கேளுங்க சார். இந்த எனக்கு வந்துங்க சார், ஒரு 15 வயசுல இருந்துங்க சார், சாப்பிட்ற இடத்துல உணவு குழாயில வந்துக்கிட்டு சிக்கி போதுங்க சார். அதை வந்துக்கிட்டு ஹலோ சொல்லுங்க, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. அது சிக்கி போதுங்க சார். அதை வந்துக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோங்க சார். பார்த்ததுல வந்துக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு தொண்டையில ப்ராப்ளம் இருக்குங்க தம்பி, அது வந்துக்கிட்டு விரிவுபடுத்தி விட்டாங்க சார். இல்லை புரியல, தொண்டையில 2 என்னங்க சார்? புரியல, தொண்டையில என்ன வந்திருக்குனாங்க? தொண்டையில இந்த உணவு குழாய் சுருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க சார். ஓகே ஓகே, உணவு குழாய் சுருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதை விரிவுபடுத்தி விட்டாங்க. 1 தடவைக்கு 2 தடவை பண்ணியாச்சு. பழையபடிக்கும் அதே மாதிரி இப்பயே அந்த மாதிரி இருக்கு. அதனால வந்துகிட்டு புற்றுநோய் அந்த மாதிரி எதுவும் வரளவுக்கு எதுவும் வாய்ப்பு குழாய் சுருங்கிடுச்சான் அவருக்கு. ஸோ அது வந்து ட்ரீட்மெண்ட்ல இப்போ ஓரளவு சரி பண்ணிட்டாங்க. அது புற்றுநோயா இருக்குமான்னு அவருடைய சந்தேகத்தை கேட்குறேன். வோக்கல் கார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்தது, சரி பண்ணிட்டாங்க. யூசுவலா அது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கேன்சரா இருக்கு. ஓகே, நிச்சயமா அது புற்றுநோயா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு இருக்காங்க மருத்துவர். சொல்லுங்க மேடம். நம்ம அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையிலேருந்து செல்வின்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. சொல்லுங்க செல்வி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க செல்வி, உங்களுடைய கேள்வி என்ன? நாங்க திருவண்ணாமலை பேசுறோம் சார். செல்வி, எங்க வீட்டுக்காரர் பேரு அன்பழகன். அவரோட அம்மாவுக்கு கேன்சரு வயிற்றுல, கர்ப்பப்பையில. அவரோட அப்பாவுக்கும் கேன்சரு. இப்ப வந்து அவங்களோட அக்காவும் கேன்சர், எல்லாமே கேன்சர்ல இறந்துருக்காங்க. இப்ப வந்து அவரோட பையன் வந்து 38 வயசு தான் ஆகுது. அவனும் கேன்சர் லங்ஸ் கேன்சர் இறந்துட்டான். அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அவங்களுக்கும் எல்லாமே பரம்பரையா ஜீன்ல எல்லாமே கேன்சர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன வரதுக்கு சான்ஸ் என்ன இருக்குங்களா?
ஸோ இது டெஃபினட்டாக இப்போ நமக்கு அந்த என்ன கேன்சர் என்ன ஏஜில் வந்தது என்ன லிங்க் இப்போ நீங்கள் சொன்ன ஃபேமிலியில் நிறைய பேருக்கு கேன்சர் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக ஏதாவது ஜெனட்டிக் சேஞ்ச் இருக்கலாம். ஸோ டீட்டெயில்டாக ஜெனட்டிக் கவுன்சிலிங்னு இருக்கும். அங்கே ஒரு ஹிஸ்ட்ரி என்னென்ன கேன்சர் என்ன வயசில் வந்தது என்ன டைப் ஆஃப் கேன்சர் அதெல்லாம் கோரிலேட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய்ப்பு இருக்குன்ற. எஸ். ஆமாம், இது குடும்பத்தில் நிறைய உறுப்பினர்களுக்கு வந்து அவங்க இறந்துட்டனால வாய்ப்பு இருக்குது, இவங்களுக்கும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதனால நீங்கள் உடனடியாக போய் ஒரு மருத்துவமனையில் அது குறித்து அவங்க கிட்ட ஆலோசித்து அவங்க ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும்னா அதை எடுத்துக்க சொல்கிறாங்க மருத்துவர். ஓகே, நம்ம இப்போ தொடர்ச்சியாக இந்தியாவில் அதிகரிக்கக்கூடிய மற்ற புற்றுநோய்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். சொல்லுங்கள். Lung cancer is common, colon cancer is common. So we are seeing lot of gynecological cancers. So all those எனக்கு அதாவது எந்த புற்றுநோயால் இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஏதாவது ஒரு காமன் ஸ்க்ரீனிங் இருக்கா ட்ரீட்மெண்ட்? காமன் ஸ்க்ரீனிங் இல்லை. ஸோ ஈச் ஆர்கனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ பேப்ஸ்மியர் சர்விக்ஸ்க்கு சொல்லுவோம், கொல்னோஸ்கோபி கோலனுக்கு இருக்கும், சில பிளட் டெஸ்ட் ஓவரிக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒன் டெஸ்ட் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு வி டோன்ட் ஹாவ் அ டூல் yet. ஓகே, இப்போ ஒரு 40 வயசு அடைஞ்ச இல்லை 40 வயசை தாண்டின ஒரு ஆணோ பெண்ணோ என்னென்ன புற்றுநோய்க்கெல்லாம் என்னென்ன மாதிரியான ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும்? So screening வந்து as of now mammogram, pap smear. Those are the two main screenings we recommend. Male, female ரெண்டு. Female-க்கு. Male-க்கு we can check for prostate cancer, colonoscopy for colon cancer. Those are the cancers for which screening is available. ஓகே, இது இப்போ 40 வயது அடைந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த புற்றுநோய்க்கான அந்த சோதனைகளை செஞ்சுக்கிறது அது ஒரு அட்வைசபிள் அப்படின்றீங்களா? Yes, definitely. ஓகே, இல்லை இப்போ வந்து ஒருத்தர் 40 வயசு அடைஞ்சிட்டாரு, அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நான் போய் அதை ஒரு டெஸ்ட்டை பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவங்க பண்ணிக்கணுன்றீங்களா? பெட்டர். ஏன்னா ஸ்க்ரீனிங் ஆப்ஷன் இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு செக். ஓகே, நிச்சயமாக. சிவகுமார் அப்படின்ற நேர் சேலத்துலேருந்து இணைஞ்சிருக்கார். சொல்லுங்கள் சிவகுமார், உங்களுடைய கேள்வி என்ன? சார், மதருக்கு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரெஸ்ட் கேன்சர் வந்தது. இப்போ எனக்கு எல்லாம் வந்து வேறு ஏதாவது கேன்சர் ஏதாவது ஸ்க்ரீனிங் பண்ணி பார்க்கணுங்களா சார்? ஓகே, அவங்க மதருக்கு பிரெஸ்ட் கேன்சர் வந்திருக்கு, அவருக்கு அது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குற. வேறு ஏதாவது கேன்சர் வரதுக்கு? இல்லை, யூஸ்வலாக உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இருந்தது, லேட்டர் ஏஜில் வந்ததுன்னா உங்களுக்கு அவ்வளோவா ரிஸ்க் ஒன்றும் இல்லை செக் பண்ணுற மாதிரி. சரி, வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, சும்மா இந்தியாவில் இந்த புற்றுநோய் மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன? ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அந்த ஸ்பெசிஃபிக்கை ரொம்ப வந்து பர்டிகுலராக ஒரு நோயாளிக்கு அவருக்கு என்ன அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி இருக்கு. அது தவிர வேறு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்? மெடிசின்ஸில் நிறைய நான் சொன்ன மாதிரி இம்யூனாலஜிக்கல் இம்யூனோதெரப்பி இருக்குது, டார்கெட்டட் தெரப்பி இருக்குது, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது இந்த டேர்ம்ஸ் ஆஃப். இல்லை, அதையெல்லாம் தாண்டி ஒரு பேஷண்ட் வந்து மரணத்தை தழுவுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து லேட் டிடெக்ஷனால தான் இருக்கும் அப்படின்றீங்களா? யூஸ்வலி இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த கட்டத்தை தாண்டினா அது மரண அளவிற்கு கொண்டு போய் அப்படி சொல்ல முடியாது. இல்லை, எவ்ரிதிங் இஸ் அ பர்சன்டேஜ். கணேஷ் என்ற நேயர் தொடர்பில் இணைஞ்சிருக்கார். சொல்லுங்க கணேஷ், உங்களுடைய கேள்வி. கணேஷ், நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன கேள்வி? ஹலோ சார், நமஸ்காரம். நீங்க உங்க டிவியோட வால்யூமை குறைச்சி வச்சுட்டு உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. ஹலோ சார், உங்க ப்ரோக்ராம் பார்த்தோம் சார், ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயமா உங்களுடைய நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் தமிழ் சேனல்ல நிறைய பண்ணா இன்னும் நல்ல உங்களுடைய சேனல் வந்து நல்லா இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். நன்றி நன்றி. என்னுடைய சம்பந்திக்கு வந்து யூரின்ல கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்றோம், நிறைய பணங்களை செலவு பண்றோம். ஆனா எவ்ரி 1 மந்த்துக்கு ஒரு தடவை 2 மந்த்துக்கு ஒரு தடவை அவங்கள போய் அழைச்சிட்டு போய் அந்த கிளீனிங்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். யூரின் அல்ல, அது என்னன்னு ஒன்றும் எங்களால் புரியும். ஆனால் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அது என்ன இப்படி தொடர்ந்து அப்படியே தான் அது கண்டினியூ அப்படியே தான் நாங்கள் செஞ்சு ஆகணுமா? வேற வழி இல்லையா? அதுக்கு வேற ஏதாவது அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டா? ஸோ அகெயின் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். இப்போ யூரின்னா பிளாடரா கிட்னியா, எங்கேருந்து கேன்சர் அரைஸ் பண்ணுது, என்ன ஸ்டேஜ்,
பட் ஏதாவது ட்ரீட்மெண்ட் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ப்ராபப்ளி அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். பட் அகெயின் டிபெண்ட்ஸ். எல்லாமே இப்போ கேன்சர் வந்து எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் இல்லை. எந்த ஆர்கன் இருந்து வருது, என்ன டைப் ஆஃப் கேன்சர், என்ன ஸ்டேஜ், எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சர்ஜரியோ கீமோதெரப்பியோ மெடிசின்ஸோ நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஓகே, நிச்சயமாக. சென்னையிலேருந்து சந்திரசேகர்ன்ற நேயர் இணைஞ்சுள்ளார். சொல்லுங்கள் சந்திரசேகரன், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம். என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து போன வருஷம் பிரஸ்ட் கேன்சர் வந்து அவங்களுக்கு வயசு வந்து 56. அதுக்கப்புறம் இப்போ நம்ம டெஸ்ட் எடுத்ததில் வந்து ஹீமோதெரப்பி கொடுத்து டாக்டர் ராய் மெமோரியல் இங்கே மவுண்ட் ரோடில் இருக்கிற கேனாம்பேட் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். 1 year ஆயிடுச்சு. இப்போ ஹீமோதெரப்பி கொடுத்துட்டாங்க, ரேடியேஷன்லாம் எதுவும் வைக்க வேண்டாம், ஒன்லி ஹீமோலே இது பண்ணி ஹீமோ இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இன்ஜெக்ஷன் மட்டும் பல்பினோ இன்ஜெக்ஷன் மட்டும் போடுறாங்க. அது மட்டும் போட்டால் போதுமா, எப்படி அது? போருங்க. ஸோ இது நான் அனாலிசிஸ் வந்து HER2 பாசிட்டிவ் இருந்திருக்கும். அந்த HER2 பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சரில் இருக்குன்னா சர்ஜரி, கீமோ, அந்த டார்கெட்டட் தெரப்பி 1 year அண்ட் ரேடியேஷன். ஹார்மோன் பாசிட்டிவ்னா சில டேப்லெட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து ER/PRன்னு இருக்கும் உங்கள் ரிப்போர்ட்டில். அது நெகட்டிவ்னா அந்த டேப்லெட்ஸும் இருக்காது. ஸோ யூஸ்வலாக இந்த 1 yearல மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். ஓகே, நிச்சயமாக. போடியிலேருந்து சதீஸ்வரின்ற நேயர் தொடர்பில் இணைஞ்சிருக்காங்க. சொல்லுங்கள் சதீஸ்வரி, உங்களுடைய கேள்வி என்ன? சார், இந்த எங்கள் வீட்டுக்காருக்குங்க சார், தொண்டையில் வந்து சாப்பாடு வந்து உள்ள சாப்பாடு முழுங்க முடியல, கஷ்டமாக இருக்குது, சோறே கூட சாப்பிட முடியல, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15 வயசில், அப்புறம் ஒரு 29 வயசில் 2 டைம் வந்து எண்டாஸ்கோபி மூலமாக உணவு குழாயை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க சார். 2 டைம் பண்ணியிருக்காங்க சார். ஓகே. இப்போ மறுபடியும் இப்போ அவங்களுக்கு வந்து 40 வயசு ஆகுதுங்க சார். மறுபடியும் அதே மாதிரி அவங்க சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரவ உணவை தான் சாப்பிட முடியுது, சாப்பாடை வந்து நல்லா முழுங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழுத்துதுன்னு சொல்லி சொல்றாங்க சார். ஓகே, இது புற்றுநோயா இருக்குமான்னு சந்தேகப்படுறீங்க இல்லையா? அப்படியும் தான் சார். ஆனா இது மறுபடியும் நாங்க எண்டாஸ்கோபி பண்ணணுமா அப்படின்னு கேக்குறேங்க சார். பண்ணால் பெட்டர்மா. இப்போ நமக்கு ஈசோஃபேகஸில் நிறைய டிசீசஸ் இருக்குது. இது என்ன டிசீஸாக இருக்கும்னு தெரியாது. ஃபஸ்ட் ஸ்டெப்பு அந்த மாதிரி ஸ்வாலோவிங் டிஃபிகல்ட்டி இருந்தால் எண்டோஸ்கோபி பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இது என்னன்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் பிரச்சனை திருப்பி வந்ததுன்னா டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு அது எந்த மாதிரி இருக்கலான்றது ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மீதி டெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அதே போல் திருச்சியிலேருந்து செந்தாமரைன்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. சொல்லுங்கள் செந்தாமரை, உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் செந்தாமரை, கேளுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார், அதாவது இந்த புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன? அதாவது என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது, என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற, அதை மட்டும் சொன்னா நிச்சயமா. There's no particular food that is going to cause the cancer or not cause the cancer. Healthy eating, carbohydrate less, protein more, sugar less, these are all recommendations and good for any type of cancer in general. But in the சில இது சாப்பிட்டா கேன்சரே வராது, இது சாப்பிட்டா கேன்சர் வரும், அது வந்து அவ்வளவா it's not like that. But overall the broad spectrum is less sugar, less carbohydrate, more protein is all good for healthy lifestyle. Weight control வச்சுக்கிறது very important. Active lifestyle is very important. We are seeing that all these factors are definitely contributing to the cancer risk. நிச்சயமாக மார்பக புற்றுநோய் குறித்த பல்வேறு தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்து கொண்டீங்க. அதேமாதிரி நேயர்கள் கேட்ட சந்தேகத்துக்கும் சரியான விளக்கங்களை கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.